நம்ம சேனல்ல பிக் பாஸ் செலிபிரிட்டிஸை பற்றி பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்போவும் ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். அது யாருன்ட்டு எல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பிக் பாஸ் எஃப்ஜே. இவரை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எஃப்ஜே இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்தார், ஏன் வந்தார், இந்த கேள்வி பல பேருடைய மனசுலையும் இருக்குது. ஏன் அப்படின்னா, உள்ளே வந்ததுலேருந்து ஒன்று யார் கூடயா சண்டை போடுறாரு, இல்லை ஒருத்தவங்க கூட கத்திக்கிட்டு இருக்காரு, இல்லைனா ஒருத்தவங்க மேலே படுத்துட்டு இருக்காரு. இவருடைய வேலை தான் என்ன அப்படின்ட்டு தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. இருந்தாலும் இவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த ஒரு ஷோ மூலிமா அதை அழிக்காமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ தான் ரொம்பவே சின்ன பையன் அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. அவருடைய திறமைகளை காட்டணும், சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும். இவருடைய பாடல் மூலயமா இவருக்கு ஒரு பீட் பாக்ஸ் சிங்கராக வரணுன்ற ஒரு ஆசை, அதாவது பிரபலமாகணும்னு ஆசை. ஆல்ரெடி அதை பண்ணிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பாக இவர் அந்தளவுக்கு போவாரா அப்படின்றத இந்த ஒரு சீசனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இவர் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் பிடிக்கலன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை முன்வைப்பாங்க, இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமை, இல்லை ஜாலியான பர்சன், இப்படி தான் இருக்கும். ஆனால் இவர் ஆதரை மடியிலே படுத்துட்டு இருக்கிறதுக்காக வந்திருக்கார் போல இருக்குது. ஆதரைக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கார் போல இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஆதரை கூடயே தான் சுற்றுறாரு, ஆதரை மடி மேலே தான் படுத்துட்ருக்காரு. ஆனால் இவரே ஆதரையை ஓட்டு போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனவர். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவ எப்போவுமே என் கூடயே தான் இருக்கா, அது அவளுடைய கேமையும் பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையை சொல்லப்போனால் அது அவங்க கேமை மட்டும் இல்லாமல் இவருடைய கேமையும் தான் பாதிக்குது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தவறாக இருக்குது. உள்ளே என்ன நடக்குது நமக்கு தெரியாது. என்ன தான் 24/7 லைவாக பார்த்தா கூட உள்ளே இதுதான் நடக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் தாண்டி தான் இவங்க மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். இவர் பிடிப்பாரான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இவருடைய ஃபுல் நேம் எஃப்ஜே அதிசயம். இந்த அதிசயத்துக்கு பின்னாடி இவருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயம் தாங்க காரணம். என்னென்னா, இவருக்கு சுழல் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸில் வாய்ப்பு கிடைக்குது. இவர் பீட்ஸ் பாக்ஸ் சிங்கராக இருந்தாலும் இவருக்கு ஒரு உண்மையான போராளியாக தான் இவரை கருதுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் ஆதி அவர்கள். ஆமாங்க, ஹிப்ஹாப் ஆதி இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போன சமயத்தில் சின்ன பையனாக மைக்கை கையில் பிடிச்சிலேருந்தே இவரை பார்க்குறாராம். அப்படி பீட் பாக்ஸ் சிங்கராக ரொம்ப பிரபலமாகிறது மட்டும் இல்லாமல் சோஷியல் மெசேஜ் இந்த பாடல் மூலயமா சொல்கிறது அண்ட் ரேப்பும் பண்ணுறது, இது எல்லாமே இவர் பண்ணிட்டு தான் இருக்காராம். கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு ஒரு அடுத்த படியாக இந்த பிக் பாஸை எடுத்துக்கிட்டு உண்மையான போராளியாக உன்னுடைய திறமைகளை அதெல்லாம் காட்டி நீ பிரபலமாகணும், உண்மையாக இரு, இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் கூட கொடுத்துருப்பாரு. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது அவ்வளோ பெரிய விஷயன்றது எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா இதில் தான் அவங்களோட உண்மை முகங்கள்லாம் வெளிவரும். அதனால தான் இப்போ பாதி உண்மையாக இருன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு, வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ பாதி இவருக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட் அண்டு பிரதர் மாதிரி தான். ஆனால் இவரை பார்க்குறவங்க விஜே விஷாலுடைய பிரதர் மாதிரி இருக்காரு அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது, இவர் பார்க்க விஜே விஷால் மாதிரி தான் இருக்காரா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுழல் வெப் சீரிஸில் இவருடைய கேரக்டர் அதிசயம். இந்த அதிசயம்ன்ற பேர் அந்த கேரக்டர் மட்டும் இல்லாமல் இவருடைய வாழ்க்கையுமே மாற்றிடுச்சாம். இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தான் அந்த ஷூட்டிங்கே வராரு. ஷூட்டுன்னு சுற்றிட்டு தான் இருப்பாராம். ஆனால் இந்த மாதிரி வெப் சீரிஸில் கமிட்டாக இருக்காரு, அதில் இவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க, இது போல் எதுவுமே தெரியாமல் தான் அவங்க வீட்டில் இருந்திருக்காரு. செலிப்ரிட்டி ஷோவை விஜய் சேதுபதி அவர்கள் உட்பட பல பிரபலங்களும் பார்த்து இவரை வாழ்த்திருக்காங்க. அதில் மறக்க முடியாத வாழ்த்து எதுனா விஜய் சேதுபதி அவர்களுடைய வாழ்த்து தானே. அதனால தான் அவர் இந்த ஷோவோடைய இன்ட்ரோ ரவுண்டில் வரும்போதே, என்னடா தம்பி நீ இன்னும் வேறு லெவலில் வரணும்டா அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. உண்மையாலே இவருக்கு நிறைய திறமைகள் இருக்குது. நம்ம இந்த ஷோக்குள்ளே இந்த சண்டை சச்சரவு இது எல்லாத்தையும் தான் பார்க்குறமே தாண்டி இவருக்குள்ளே இருக்கிற திறமையை காட்டியிருப்பார். அதை நமக்கு காட்டலை அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் அடுத்து பைபிள் அப்படின்ற ஒரு ஆல்பத்திலும் இருக்கார். ஜிவிபி தான் இசையமைக்கிறாரு. இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னே சொல்லலாம். அரோரா கூட ஆல்ரெடி க்ளோஸாக ஒரு சில சீன்ஸ்லையும் நடிச்சிருக்காரு. ஒரு வேளை அந்த படத்தில் நடித்ததுனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இங்கே சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியாக ஆதரை கூட இவர் கமிட் ஆகிட்டார். இவர் வெளியே எல்லாரும் முன்னாடியும் இப்படி ஆதரை மூக்க நோஸ் கட் பண்ணுற மாதிரி பண்ணதுனால இதுக்கப்புறம் நம்ம பேசவே கூடாதுன்னு முடிவெடுத்தா சைடில் இல்லை உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல, பார்க்காம இருக்க முடியல இப்படி சொல்ல அவரும் இல்லை இது செட் ஆகாது, நமக்கு லைஃப் இருக்குது, எனக்கு கெரியர் இருக்குது, நீயாச்சும் MBA முடிச்சிருக்க, நான் ஒன்றுமே படிக்கல, எனக்கு வாழ்க்கையே சினிமா தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சரண்டர் ஆகிட்டாரு. அண்ட் அதுக்கு ஆதரை ஒரு விஷயத்த சொல்லுவாங்க,
ஏன் நீ இப்படி ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? நான் உன்னை விட 4 வயசு தான் பெரிய பொண்ணு. மற்றபடிலாம் வந்து நீ எதுவும் தப்பாக நினைக்காத. இது வேறு அது வேறு. ஸோ நம்ம 2 பேரும் கேமை மட்டும் ஆடலாம், மற்றபடி மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறம்ட்டு ஆதரை இவர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிக்சன் அண்டு பூர்ணிமா இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் மாதிரி இருந்தாலும் இவரும் நிக்சன், ஜெஃப்ரி, ஸோ இவங்கள மாதிரி ஒரு நல்ல ஒரு சிங்கர் கண்டிப்பாக பெரிய ஆளாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் அரண்மனை 4லேயும் நடிச்சிருப்பார். அதில் யூடியூபராக இருப்பார், வீடியோலாம் எடுப்பார். அந்த வீடியோ மூலயமா அடுத்த லெவல் போகணும் அப்படிலாம் நினைப்பார். ஃபைனலாக அவர் இறக்குற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வந்திருக்கும். உண்மையாலே அதை வச்சு தான் படமே மூவ் ஆகும். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு கரெக்டான ரோலை பண்ணியிருப்பார். இவர் பிக் பாஸ் வீட்டில் கோவப்படுறது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தங்க மாதிரி இமிட்டேஷன் பண்ணி காட்டுறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது ஜாலியாக இருக்கும் போது பண்ணுறது வேறு, அவங்க கோவமாக பேசிகிட்டே இருக்கும்போது அவங்கள மாதிரி பண்ணி காட்டுறதுலாம் ரொம்பவே ஓவரான விஷயம். அண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்த சண்டையில் ஒரு நாள் சம்பளம் கட் ஆகிற மாதிரி இவர் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஒரு பொருளை லைட்டை தூக்கி உடைச்சிட்ருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து விதிமீறல். அண்டு அதுவும் இல்லாமல் இன்னொரு விதிமீறலும் இவர் பண்ணியிருப்பார். இவர் வந்து இந்த அரோரா அண்டு எஃப்ஜே இவங்க 2 பேரும் இந்த சச்சரவுலாம் வரும்போது ரெட் கார்டு தான் வந்து இவருக்கு கொடுக்கணும், ஏன்னா வெட்டிடுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறமா இதை வந்து விஜய் சேதுபதி பேசுவாரா இல்லையா இப்படிலாம் எதிர்பார்க்கப்பட்டது. அவரும் பேசினார். கண்டிப்பாக வந்து அறிவுரை சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. பர்சனல்ன்ட்டு ஆண்கள் பெண்கள் ஒன்றாவே சுற்றுறதே ஒரு ஷோவாக காட்டுறது ரொம்ப பெரிய தவறான ஒரு செயல். அண்ட் இளமையான வயசில் இருக்கிற இவங்க எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிற மாதிரியான சில விஷயங்களை மட்டும்தான் போட்டு காட்டுறாங்க. அவங்க உண்மையாலே ஒரு நல்ல நண்பர்களாக இருந்திருந்தால் கூட அதை வேறு விதமாக தான் காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இதை எஃப்ஜே வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இவருக்கே தெரியும் போல இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இவர் பண்ணுறதும் தவறு. என்னென்னா அவங்க தான் வந்து இவர்கிட்ட க்ளோஸாக இருக்காங்கன்னு தெரியுதுன்னா கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. பேசலாம், ஆனால் ரொம்ப ஓவராலாம் பேசக்கூடாது. இவங்க அம்மா முன்னாடியே வந்து இந்த சுழலில் இவர் கேரக்டர் பண்ணி இந்த அதிசயம் நிலா இந்த பேரே வந்து ஒரிஜினலாக இவங்க 2 பேரும் லவ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குமா. இதை அந்த செட்டில் இருக்கிற டைரக்டர், ஆக்டர் எல்லாருமே அவங்க அம்மா முன்னாடியே சேர்ந்து கலாய்ச்சாங்களாம். அப்போ இவங்க அம்மா பரவாயில்ல, நம்ம பையன் வந்து இந்த அளவுக்கு மெச்சூர்ட் ஆகிட்டானா அப்படின்ட்டு அவங்க கலாய்க்கிறத கூட இவங்க பாசிட்டிவாக எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபேமிலி தான். ஸோ இந்த ஒரு பிக் பாஸ் வீட்டை இவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்க போகிறாங்க, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற அண்ட் இவர் மேலே வைக்கப்படுற அந்த கேள்விகள், அந்த விமர்சனங்கள், இது எல்லாத்தையும் இவங்க ஃபேமிலி எப்படி எடுத்துக்க போகிறாங்க, இவர் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாரா, இவர் டைட்டில் வின் பண்ணுவாரா, எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.